அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 2027 வரை. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது 11ஆம் இடம், அதாவது கால சக்கரத்தினுடைய 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது. அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறது. பொதுவாக சனி பகவான் கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன மனையில் இருக்கும் பொழுது, அது நல்லவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திர பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இதுவரை 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலிருந்து இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யாருன்னா ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். இப்போ ஒரு 11ஆம் இடத்தில் இருக்கிறது அபரிவிதமான நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த சனி பயிற்சி. அப்போ தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கு தொழிலில் ஒரு மந்தமாக இருந்தது, ஒரு டல்லாக இருந்தது, ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாத ரிஷபராசி என்பவர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய தன்மை, லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அப்படியே விரிவுபடுத்தக்கூடிய தன்மை, பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நீங்க யாரு என்று வெளியில தெரியாதவர்கள் கூட இப்ப அப்படியே வெளியில தெரிய ஆரம்பிக்குவீர்கள். தன்னம்பிக்கை கிடைக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தன்னம்பிக்கை அல்லவா? மனசு நன்றாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை, லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. தொழிலில் நன்றாக இருக்க போகிறீர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இதுவரைக்கு வேலையை பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு சொந்த தொழில், நமக்குன்னு ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக நிச்சயமாக அமையும். அப்போ தொழிலில் அபிவிருத்தி உண்டு, தொழிலில் லாபங்கள் உண்டு, புதிய புதிய ஒப்பந்தங்கள் உண்டு, தொழிலை விரிவுபடுத்துவதற்கான தன்மைகள், நல்ல நல்ல வேலையாட்கள், தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இப்படி அத்தனையும் நல்லபடியாக அமையும். வேலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இதுவரைக்கும் ஒரு வேலையில் ஒரு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியல, ஸோ இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்த உயரதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்மளை புரிஞ்சுக்க முடியல, தான் உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்பட்டது, தனக்கு பயன்படலை என்று இருக்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ வேலை நன்றாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. வியாபாரத்திலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பாக்கியம், அந்த பாக்கியாதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நல்ல பாக்கியங்கள், பூர்வீகத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா? அப்போ பூர்வீகத்துக்கு போகாதவர்கள் அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் இப்போ பூர்வீகத்துக்கு போய் பார்க்கக்கூடிய தன்மை, பூர்வீகத்தை டெவலப் பண்ணக்கூடிய தன்மை நல்லபடியாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வத்தை வழிபட்டாலே நீங்க நினைத்தது சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. கடந்த 2.5 வருடங்களாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கலை. திருமணத்தில் சில தடைகள் இருந்தது. தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அமையலை. இப்படி திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ திருமண தடை விலகுகிறது. இந்த வருடம் 2025 மே மாதத்துக்கு அப்புறம்
குரு பகவானும் 2ஆம் இடத்துக்கு மாறும்போது நிச்சயமாக உங்களுக்கு தடை விலக போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் செட்டில் ஆவீங்க. திருமணம் அமைத்து கொண்டு வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்னு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரு புகழ் கிடைக்கல, ஒரு கௌரவம் கிடைக்கல, இந்த மாதிரி அந்த புகழ் கௌரவம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அப்போ செட்டில் ஆவீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடத்த வாங்க முடியல, இருக்கிற வீட்டிலேயே இருக்க முடியல, ஏற்கனவே நான் சொந்த வீடு தான், கட்டின வீடு தான், அங்கே இருக்க முடியல அப்படிங்கிற இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்கள் இப்போ அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், இந்த வாகனம் தான் நான் வாங்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ரொம்ப நாளாக அசைப்பட்டு கொண்டு இருந்தீர்களவா, அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக அமையும். ஸோ இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. இருக்கக்கூடிய 12 ராசிகளில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன், அதுவும் 11ஆம் இடத்தில் வந்து அமரும் போது அபரிவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் அல்லவா. இதை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கிருத்திகையில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான பலனை பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக அதாவது கிருத்திகையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூரியனுடைய தசை முதல்ல ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு 6 வருடங்கள், நீங்கள் 6 வருடங்களுக்குரியவராக இருந்தால் உங்களுக்கு சூரிய திசை நடந்துட்டு இருக்கும். அந்த சூரிய திசை உங்களுக்கு 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன். அந்த சூரிய திசை நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், தகப்பனுக்கு நல்லது. அதாவது சூரியன் எப்படி நல்லதா இருக்கும், அவர் ஆட்சி உச்சம் ஸ்தான பலத்தோட நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்து ஒரு குருவோட, ஒரு சுக்கிரனோட, ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கும் பொழுது அந்த சூரிய திசை உங்களுக்கு நல்லது செய்யும். எப்படி 6 வயசு உள்ளவன் என்ன நல்லது பண்ணும், சுகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். தாய் தந்தையினுடைய அரவணைப்போட உங்களுக்கு கேட்டது அத்தனையும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தந்தை நன்றாக இருக்க போகிறது, தந்தைக்கு சொத்து சேரப்போகிறது, தந்தைக்கு அதிகாரம் கிடைக்க போகிறது, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே சூரிய திசை கெட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த 6 வருஷத்துக்குள்ளவங்களுக்கு சூரியன் ராகுவோடு சேர்ந்ததுன்னா தகப்பனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை, தகப்பனோட ஒரு சின்ன அதாவது என்ன சொல்றது, தகப்பனுக்கு நல்லா இல்லாத தன்மை, இந்த மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள். அப்போ சூரியன் எப்படி இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய பலன் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு 6 வயது சூரிய திசைக்கு அப்புறம் வந்து சந்திரன் வரும். அந்த சந்திரன் வந்து 10 வருடங்கள். அப்போ 16 வயதுக்கு உட்பட்ட இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுங்கிறது மனதுக்கு காரகன். மனம் ஆசிலேஷன், மனம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய தன்மை, மனம் சார்ந்த விஷயத்தில், அதாவது ஒரு மனத்தை வைத்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் நல்லதாக நடக்கும். தாய்க்கு நல்லது நடக்கும். சந்திரன் நல்லா இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு வளர்பிறை சந்திரனாக இருந்து குருவோடவோ ஒரு சுக்கிரனோடவோ ஒரு நல்லபடியாக அந்த சந்திரன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்லபடியாக அந்த குழந்தை வளருதுன்னு அர்த்தம். தாய் தந்தை நன்றாக இருக்க போறாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக போகுதுன்னு அர்த்தம். நல்ல படிக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைச்சதை அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வகுக்கிறது நல்ல திட்டங்களாக, நல்ல முயற்சிகளாக, உங்க சகோதரர்களோட ஒரு நல்ல இணக்கமான தன்மையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே சந்திரன் கெட்டிருந்தனா மனம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, தாய் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, உங்களை நினைச்ச தாய் அல்லது தாயை விட்டு பிரிந்திருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ள போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரி, சந்திரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை உங்களுக்கு வரும். அந்த செவ்வாய் வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா 7 வருடங்கள். அப்போ அந்த 7 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 16க்கு அப்புறம் 7, 21 வயது வரைக்கும் செவ்வாய். அந்த செவ்வாய் நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால்
ஒரு வீரமும் ஒரு விவேகமாக செயல்படக்கூடிய தன்மை, நல்ல ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு. அதாவது உடற்பயிற்சி பண்ணி ஒரு உடம்பை கட்டுமஸ்தனாக, அதாவது ஒரு நல்ல இதாக, ஒரு ஒரு நல்ல ஒரு வீரமாக, செவ்வாயினுடைய தன்மையில் மருத்துவத்தில் படிக்கக்கூடிய ஆர்வம், செவ்வாய் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மருத்துவம், அதிகாரம், கட்டிடம் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு நல்ல நாட்டத்தை கொடுக்கும். செவ்வாய் எப்படி இருந்தா, திக்பலத்தோட 10ஆம் ரிஷபராசினருக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நல்லபடியாக குருவோட சுக்கிரனோட சேர்ந்து இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், மருத்துவம் படிச்சிருவீங்க, மருத்துவத்திற்கான என்ட்ரி கிடைச்சிரும். இல்லது விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட, அதிகாரம் சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சப்போஸ் கெட்டிருந்ததுன்னு வச்சுங்களேன், செவ்வாய் நீச்சமாக இருந்தது, ராகுவோட சனியோட சேர்ந்து தசை நடத்தி கொண்டிருந்தேன்னா அப்போ கொஞ்சம் என்ன படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், சகோதர விஷயத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி கொஞ்சம் நெகட்டிவ். அப்போ என்ன, கவனமாக இருக்கணும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு எச்சரிக்கையாக எந்த விஷயத்தில் எது நடக்கும்ங்கிறதுக்காக. சரி, அந்த செவ்வாய்க்கு அடுத்தது உங்களுக்கு நடக்க போகுது ராகு திசை. அப்போ அந்த ராகு திசை 18 வருடங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த 18 வருடங்கள் மிக முக்கியமான தருணம். அப்போ ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். அப்போ ராகு எப்படி இருக்காருன்னு பாருங்க. ராகு தான் இருக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக வேலை செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள், ராகு 6ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்களேன், 6ஆம் இடத்தினுடைய வேலையை செய்வார். கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தருவார். அந்த 6ஆம் அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கார், ஸோ அதன் பொறுத்து நல்ல கடனை தருவாரா, இல்லை தேவையில்லாத கடனை தருவாரா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே ராகு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்போ வரக்கூடிய அந்த ராகு குருவோட சேர்ந்திருக்கு, ஒரு சுக்கிரனோட சேர்ந்திருக்கு, குரு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு, அல்லது வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருந்தன்னா சுப கடன்களை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ வெளிநாட்டில் போய் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக அமையும். அந்த காலகட்டத்தில் ராகு நல்ல தன்மையில் இருக்கும்போது, அபரீதமான ராகுனாலே பிரம்மாண்டம் அல்லவா, அப்போ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ராகு நல்லா இருந்தால், சப்போஸ் ராகு கெட்டிருந்ததுன்னா சொந்த தொழிலுக்கு போகவே கூடாது. சொந்த தொழிலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும், கடனை கொடுத்து விட்டுருவார், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவார். அப்போ சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. அப்போ வேலைக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எது நல்லா இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் அமையுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வரப்போகுது, குரு திசை வரப்போகுது. அந்த குரு 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, ரிஷபராசி என்பவர்களுக்கு 8க்குரியவனாக வர்றார். அந்த குரு நல்ல தன்மையில் இருந்தால் குழந்தைகளோட நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குழந்தை கெட்டதாக இருந்தால் குழந்தையோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், குழந்தை உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தன்மை. ஹெல்த்தில் வயிறு சம்பந்தப்பட்ட இதில் அப்போ நல்ல தன்மையாக இருக்கும் பொழுது அந்த குரு அபரிவிதமான தன்மையை தருவார். அவரே லாபம் அல்லவா. அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை, நல்ல இது பண்ணுறது, தொழிலில் நல்ல மேன்மை கொடுப்பது, குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயத்தை கொடுப்பது, பெரிய மனிதர்களினுடைய தொடர்பை தருவது, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போவது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுத்துடுவார். அதுக்கடுத்து வரக்கூடியது சனி திசை. சனி உங்களுக்கு யோகக்காரகன். அப்போ சனி யோகக்காரகன், 9க்குரியவன், 10க்குரியவன். சனி சூப்பராக உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்து விட்டால் நல்ல தொழிலில் வளர்ச்சி, ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லுவது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். கேட்டிருந்தா என்ன பண்ணோம், கால் வலியை தருவார். முதல்ல ஹெல்த்தில் பிரச்சனை தருவார், கால் வலியை தருவார். தொழில் ரீதியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார். கெட்டிருந்தால், கெட்டிருப்பது அப்படின்னா என்ன, கெட்ட கிரகங்களோட கெட்ட ஆதிபத்தியத்தோட சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே. ஸோ இப்படி அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது, இந்த கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது, ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால், இந்த சனி பெயர்ச்சினால நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும், நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்புங்களையும் நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிதுன ராசி அன்பர்களே,
மிருகசீரிடம் 3, 4 நட்சத்திர பாதங்களையும், திருவாதிரை 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் 1, 2, 3 நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுனராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமருகிறார். அப்போ மிதுனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை, துக்கம், துயரம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக அமையும். அது யாருடைய வீட்டில் வந்து அமர்கிறாருன்னா குருவினுடைய வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ குருவினுடைய வீட்டில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறார், தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ 10இல் ஒரு மாற்றம், அதாவது தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், வியாபாரத்தில் ஒரு சேஞ்ச். ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தை விரும்பி கொண்டிருந்தவர்கள், இதுவரைக்கும் நான் வேலையிலேயே தான் இருந்தேன்ப்பா, இப்போ ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா, அதுக்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். ஏற்கனவே நான் தொழிலில் இருக்கிறேன்னா இப்போ தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். கிளைகளை உருவாக்குவீங்க, கடனை வாங்குவீங்க, அதன் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய தன்மை, நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது நகருதல், தொழிலுக்காக நகருதல், வேலைக்காக நகருதல். அப்போ என்ன, இடம் விட்டு இடம் நகரக்கூடிய தன்மைகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்டு. அதாவது தன்னுடைய ஊரை விட்டு தொழிலுக்காக வேலைக்காக இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வெளி மாநிலம், வெளியூருக்கு செல்வது, அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும். 12ஆம் இடம் என்பது முதலீடுகள் குறிக்கக்கூடிய இடம். அப்போ நல்ல முதலீடுகள் செய்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சொத்துக்களை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கு, விரயங்களை உருவாக்கும். அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பழசாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். புதுசு விட பழசை வாங்கி அதை ரெனியூ பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 12ஆம் இடமும் தூக்கம் கெடும், தொழிலுக்காக வேலைக்காக அலைச்சல் திருச்சல்களை ஏற்படுத்தும். அப்போ என்ன, கொஞ்சம் தூக்கம் கெடும். தூக்கம் கெட்டால் என்ன, நிறைய வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம், நல்ல உழைப்பை போடுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், உழைப்புக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போ என்ன, தூக்கம் கெடுதுன்னா நல்ல வேலை செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 4 மணி நேரம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். 10ஆம் இடம் என்பது பட்டம், பதவி, புகழை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. ஸோ பட்டம், பதவி, புகழை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையும். நல்ல வேலை செஞ்சேன்ப்பா, எனக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஒரே விஷயம் என்னன்னா, 4ஆம் இடத்தை சனி பார்த்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்தை கெடுக்கிறது. அப்போது தாயினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும், தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா. அப்போ 7ஆம் இடம் என்பது என்ன, கூட்டாளிகள், கூட்டு தொழில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்கள் கூட்டாளிகளோடு ஒரு சகஜமான ஒரு உறவு முறைகளை பேணி காக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஏன்னா கூட்டாளிகளோட சின்ன சின்ன சலசலப்பு அல்லது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நண்பர்களோட, அதாவது தன்னுடைய ஆப்போசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை மீட் பண்ணவர்களோட கொஞ்சம் ஒரு அணுகுமுறையை, ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை பின்பற்றணுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானத்தை பார்க்குது. கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய, கணவன் மனைவியினுடைய உறவுகளை குறிக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறதுனால அந்த உறவுக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அப்போ என்ன, எந்த விஷயமானாலும் மறைக்காமல் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து செயல்படுங்கள். அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, செட்டில் ஆகக்கூடிய தன்மை, அல்லது கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது சொல்லுவேன். சரி, நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த அவிட்டம், அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா? அப்போ மிருகசீரிஷம் 3, 4 நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி திசை எப்போ வரும்னா, அப்போ நீங்கள் என்ன இதில் செவ்வாயில் பிறந்திருப்பீங்க. அப்போ செவ்வாய் ஒரு 3.5 வருஷம் இருப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் ராகு ஒரு 18 வருடங்கள். அப்போ ராகு திசை முழுவதும் கடந்து அதுக்கப்புறம் குரு திசை 16 வருடங்கள் கடந்திருப்பீங்க. அப்போது ஒரு 34, 35, 36 வருடங்களுக்கு அப்புறம் இந்த சனி திசைங்கிறது ஆரம்பிக்கும். அப்போது சனி திசை அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54, 55 வயது வரைக்கும் உங்களுக்கு சனி திசை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய, இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரும்னு பார்க்கும் பொழுது, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த இடத்துல இருக்கார்? சனி பகவான் முதல் ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்காரா? ஆட்சி பலம், மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்காரான்னு பாருங்கள். அப்போ வலிமையாக இருந்தால் அதற்குரிய ஒரு பலன் இருக்கும். நீச்சமாகி 11ஆம் இடத்தில் இருக்காரான்னு பாருங்க. அல்லது இந்த சனி என்கின்ற ஒரு கிரகம், இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவோட செவ்வாயோட சனி இணைஞ்சிருக்காரான்னு பாருங்க. அப்போ எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க. குருவினுடைய சேர்க்கை, சுக்கிரனுடைய சேர்க்கை, வளர்பிறை சந்திரன், அதாவது ஒரு பௌர்ணமி நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனோட சேர்ந்திருக்காரா அப்படிங்கிறதை பாருங்க. அப்போ நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னா குரு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோட, சுக்கிரனோட, இந்த வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து இருந்து உங்களுக்கு தசா இப்போ நடந்து கொண்டிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும். தொழில்கள் பல கிளைகளை உருவாக்குவீர்கள். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை, இப்படி பாசிட்டிவான அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த சனி திசை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதே சனி பகவான் ஒரு பாவர்களோடு இணைந்து, ராகுவோட செவ்வாயோடு இணைந்து ஒரு பலம் இல்லாத தன்மை, ஒரு 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ ஒரு நீச்சமாகி தன்மையில் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சனி திசை கெடுதலை தான் பண்ணும். தொழில் செஞ்சால் கெடுக்கும், கடனை உருவாக்கும், தொழிலில் ஒரு பெரிய ஒரு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத தன்மையை கொடுத்து விடும். இப்போ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடு தான் இருப்பீங்க. ஒரு நல்ல கிரகங்களோட, அதாவது குரு சுக்கிரனோட இணைந்திருந்து தசை நடத்தினா உங்களுக்கு சூப்பரான பலன்களை கொடுக்கும். இந்த கோச்சாரமும் அதற்கு துணை புரியும். ஸோ இந்த சனி எந்த இடத்தில் இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். அப்போது அந்த வயது 30 வயதிலிருந்து 55 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலகட்டம் அல்லவா? ஸோ அந்த சனி எங்கே நிற்கிறார் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பலன் அமையும். அதாவது குறிப்பாக சொன்ன போனால் நல்ல கிரகங்கள், நல்ல ஆதிபத்தியத்தோடு இருக்கக்கூடிய கிரகங்களோடு இணைஞ்சிருந்தால் நல்ல பலன். கெட்டவரோட இணைஞ்சிருக்கார், ராகுவோட இணைஞ்சிருக்கார், செவ்வாய் 6ஆம் அதிபதி அல்லவா? அப்போ செவ்வாய், சனி, ராகு இந்த 3 காம்பினேஷனோட இருந்திருந்துன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இந்த சனி திசை நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது இந்த மிதுன ராசி என்பர்கள்.
அதுவே இந்த சனி குருவோடவும் சுக்கிரன், குருங்கிறது உங்களுக்கு 10க்குரியவன் 7க்குரியவன், சுக்கிரன் 5க்குரியவனோட இணைஞ்சிருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்ல பாக்கியத்தை தருவார், நல்ல நல்ல தன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எத்தனை வயது ஆக இருக்கும்? ஒரு 16 வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும். அப்போ நல்ல படிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ அப்போ சனி நல்லா இருந்ததுன்னா நல்ல படிக்கக்கூடிய தன்மை, நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, நல்ல கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய தன்மை, இதெல்லாமே நல்லபடியாக அமையும். நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஸோ இப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆக மொத்தம் பொதுவாக மிதுனராசி என்பவர்களுக்கு பார்க்கும்போது தொழிலிலும் வேலையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து கிடையாது. கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4 நட்சத்திர பாதங்களையும், பூசம் 4 பாதங்களையும், ஆயில்யம் 4 பாதங்கள் கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இதுவரை 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்திலிருந்து இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு செல்கிறார். அப்போ இதுவரைக்கும் கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது. இப்போ அஷ்டம சனியிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சனி பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, அதே சமயத்தில் 8க்குரிய அட்டமாதிபதியும் அதே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்போ பாக்யஸ்தானத்துக்கு செல்கிறார். அப்போ கடந்த 2.5 வருடங்களாக இந்த கடகராசி என்பர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கொடுத்திருக்கும். அப்போ மனம் அப்படிங்கிறது என்ன? மனம் நல்லா இல்லை, மனதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை, எதிலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது, மனதில் தெளிவு கிடைக்கப் போகிறது, நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறது. எந்தெந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகப் போகிறீர்கள். இதுவரைக்கும் ஒளி இல்லாமல் இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லுவேன் இந்த கடகராசி அன்பர்கள். சரி, என்ன நடக்கப் போகிறது? என்னத்தான் நடந்தது? குடும்பத்தில் பிரச்சனை. அதாவது இந்த சனி பகவான் எங்கே இருந்து எங்கே பார்க்குறார் அப்படின்னா, அந்த பார்க்குற இடத்தையெல்லாம் கெடுப்பார். எங்கே? 2ஆம் இடத்தை பார்த்தார். ஸோ 2ஆம் இடம்ங்கிறது என்ன? குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், இந்த 3ஐயும் கெடுத்தது. ஒரு 80% இந்த கடகராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை கெடுத்தது. குடும்பம் கெடுத்தது என்ற சென்ஸ், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, அல்லது குடும்ப நபர்கள் உங்கள் இரத்த பந்த சொந்தங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரச்சனை. இதுதான் சொல்கிறேன். கெடுத்தது அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போக வேண்டாம். ஒரு வகையில் மன ரீதியாக உளைச்சலோடும் அவங்களோட ஒரு நல்ல உறவு தன்மை இல்லாத விஷயத்தில் இருந்தது. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்களோட குறுக்கிட்டு உங்கள் குடும்பம், கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருந்தது. ஸோ இப்படி குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் பொருளாதாரத்திலும் பல பிரச்சனை. பொருளாதாரத்தில் எப்படி பிரச்சனை வந்திருக்கு? ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கெடுத்து கொண்டவர்கள் ஏராளம் இந்த கடகராசி என்பவர்கள்னு சொல்லுவேன். நிறைய பேர் இந்த சொந்த தொழிலை ஆரம்பித்து அதனால் அலைச்சல் திருச்சல் ஒரு ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அல்லது பணம் கொண்டு போய் எங்காவது கொடுத்து லாக்காகி பணத்தால் ஏமாந்தது, அல்லது பணம் லாக்காகி இருந்தது, பணத்தை வச்சு எதையாவது ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே ஒரு விலங்கல் இருக்கக்கூடிய தன்மை, இப்படி பண ரீதியாக மன உளைச்சலை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வாக்கு. உங்கள் பேச்சை யாரும் மதிக்கலை. நீங்கள் நல்லதையே சொல்லியிருந்தாலும் அது கெட்டது தான் நடந்ததுன்னு சொல்லுவேன். அப்போ உங்கள் வாக்கு சரியில்லை, உங்கள் பேச்சு மூலயமாக சில தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும்
தலைகீழாக மாறப்போகிறது. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பம் நன்றாக இருப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் இப்போ உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. பணத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், இருந்த சிக்கல்கள் விலகுவதற்குண்டான ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கரெக்டு, இவர் சொல்றது சரிதான், நம்ம தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இப்போ உங்க குடும்ப நபர்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அப்போ உங்க பேச்சை இப்போ கேட்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லுவேன். அப்ப கடந்த 2.5 வருடங்களாக கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உயர்வை நோக்கி செல்ல போகிறீர்கள் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் பதிவிடுவேன். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்தார். 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகத்தில் பிரச்சனை கொண்டது, பூர்வீகத்தில் சொந்த பந்தங்களோட பிரச்சனைகள் அல்லது சொத்து சார்ந்த பிரச்சனை, அந்த பங்காளிகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த வாய்க்கால் தகராறு, பாக பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தொந்தரவு அல்லது அதுக்கு விடை கொடுக்கல, அதுக்காக ஒரு வழக்கை போட்டு அதுக்குள்ள மன உளைச்சல். ஸோ இப்படி தொந்தரவு ரீதியான தொந்தரவு, குழந்தைகளால் மன உளைச்சல்கள். குழந்தை நல்லா படிக்கலையே, நல்ல மார்க் வாங்கலையே, மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க, தான் நினைச்சது செய்யலை, தன்னுடைய பேச்சை கேட்கல, குழந்தைகள் தங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள். ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த சங்கடங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்து மிக முக்கியமாக தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தை பார்த்தார். 8லிருந்து 10 பார்த்தார். 10ங்கிறது தொழில். தொழிலில் முடக்கம், தொழில் சார்ந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலை, அலைச்சல், திருச்சல், டென்சல், டிராவல், இப்படி நிறைய விஷயங்களில் மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்தது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். தொழில் ரீதியில் சரியான ஒரு ரெகக்னைசேஷன், அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கல, அல்லது பொருள் அப்படியே ஸ்டாக்காக தான் இருக்குது, நிறைய அமௌண்ட் ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிறது. என்னடா செய்கிறது, ஏதோ ஒன்று நடக்குது, என்ன நடக்குது என்று தெரியாமல் சில எதிரிகள் இருந்திருப்பாங்க, சில பேர் கெடுத்திருப்பாங்க, நண்பர்களே கூட இருந்தே குளிப்பறித்தவங்களும் உண்டு. ஸோ இந்த மாதிரி சில வகைகளில் வேதனைகளையும் பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். வேலையில் பாருங்க, நல்ல உழைத்தது மற்றவங்களுக்கு சுரண்டப்பட்டு விட்டது. உங்களிடமிருந்த அறிவுகள் அப்படியே சுரண்டு அது மற்றவர்களுக்கு பயன்பட்டது. தனக்கு ரெகக்னேஷன் இல்லை, தனக்கு பெயர் இல்லை, தான் எது செய்தாலும் ஒரு குற்றம், மேலதிகாரிகள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை, சக ஊழியர்களோட ஒரு நல்ல ஒரு பேணுதல் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலோடு இருக்கக்கூடியவர்கள், வேலை மாறிடலாம், வேலையே நமக்கு சரிப்பட்டு வராது என்று பல வகைகளில் பல அனலைஸ் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். எத்தனை இடம் மாறினீங்க, ஒரு இடத்துல கூட நிம்மதியே இல்லை, அல்லது வேலை திடீர்னு கோபப்பட்டு விட்டுட்டு வேலை கிடைக்காமல் 3 மாதங்கள் 4 மாதங்கள் அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனவங்களை எத்தனையோ பேர் இருப்பீங்கன்னு சொல்லுவேன். இப்போது எத்தனை அனுபவத்தின் வாயிலாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அந்த தொழில் காரகன் இப்போ பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். எத்தனை இடைஞ்சல்கள் இருந்தது, எத்தனை துன்பத்தை அனுபவித்தீர்களோ இப்போ நல்லது நடக்கப் போகிறது. அரசாங்க ரீதியில் பல உளைச்சல்கள், மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தது. செய்யாத குற்றங்களுக்கு கூட ஒரு சில கடகராசி என்பவர்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கும். திருப்தி இல்லாது ஏதோ இருக்கிற நிறைய கடகராசி என்பவர் கேட்டிங்கன்னா, ஏதோ போயிட்டு இருக்கு சார், ஏதோ நகருது, வண்டி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வீங்களே ஒழிய ஒரு திருப்தி இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ அத்தனையும் தலைகீழாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கும்போது, புனர்பூச 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வயது ஒரு 6 வயதிலிருந்து ஒரு 25 வயதுக்குள்ளே இருப்பீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி திசை நடந்திருந்ததுன்னு வச்சுங்களேன்,
அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சனி திசையும் சேர்ந்து நடந்திருக்கும். அந்த சனி 8ஆம் அதிபதியாக நிறைய அலைச்சல் திருச்சல், படிப்பிலும் மந்தம், தான் நினைச்சதுல ஒரு குறை, அதாவது ஒரு நிறைய விஷயத்தில் ஒரு அனுபவ பாடத்தை நிச்சயமாக கொடுத்துருக்கும்னு சொல்லுவேன். அது சனி நல்ல நிலையில் இருந்திருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சனி கெட்டு போகாமல் நல்லவர்களோடு சேர்ந்திருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு சனி உங்கள் ஜாதகத்தில் கடகராசி என்பர்களுக்கு சனி என்கின்ற கிரகம் குருவோடையோ அல்லது சுக்கிரனோடையோ இணைஞ்சு இருந்திருந்துன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுத்துருக்காதுன்னு சொல்லுவேன் சனி திசை நடக்கும்போது. ஆனால் அதே சனி பகவான் செவ்வாயோடவும் அல்லது ராகு கேதுக்களோடவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவ கிரகங்கள் பாவ ஆதிபத்தியத்தோடு இணைஞ்சிருக்கும் போது நிச்சயமாக அதிகமான மன உளைச்சலை கொடுத்துருக்கும். அது சந்திரன் உங்களுக்கு ஒரு அமாவாசை சந்திரனாக சந்திரனோடு ராகுவோட அல்லது கேதுவோடு சேர்ந்திருந்ததுன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்குங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஸோ என்னதான் இருந்தாலும் கடகராசி என்பவர்களுக்கு பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக பார்க்கும்போது இருந்து வந்த அத்தனை மன உளைச்சல்கள், அத்தனை கெடுபலன்கள், அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. இந்த சனிப்பெயர்ச்சியால் என்ன பலன்? மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யாரு? உங்க ராசி அதிபதி, அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானத்துக்கு போய் அமர்கிறார். அப்படி அமர்கின்ற இந்த 2.5 வருடங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ இந்த சனி தனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா, அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ தனத்தை கொடுக்க போகிறார். எதனால? உங்களுடைய முயற்சியால இப்ப பணம் கொடுக்க போகிறது. கடந்த 7.5 வருடங்களாக 7.5 சனியில் இருந்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்கள் இப்போ முற்றிலும் அதிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டது. அப்போ உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகளில் இருந்து வந்த தடுமாற்றம் அத்தனையும் விலகப் போகிறது. இனி உங்க மனசு நல்லா இருக்க போகுது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், டிசிஷன் மேக்கிங்கில் இருந்து வந்த தடைகள், இது அத்தனையும் சரி செய்யப்படுகிறது. ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த, ஒரு மந்தமாக, ஒரு டல்லாக, ஒரு சோம்பேறித்தனமாக, தான் நினைத்தது நடக்கலையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ நல்லதாக இருக்க போகிறீங்க. நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வரப்போகுது. இதுவரைக்கு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள். கடந்த 7.5 வருடங்களாக எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், ஒரு சில சோதனைகளை சந்தித்து கொண்டு நிறைய அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லுவேன். 7.5 வருடங்களாக உறவு என்ன, பணம் என்ன, எல்லா விஷயத்திலும் எதிர்ப்பு, பகை, தொழில், வேலை, எல்லாத்திலும் ஒரு சங்கடங்களோடு இருந்து இப்போ அதில் இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்தாச்சு. ஒரு இருட்டிலிருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ இந்த 7.5 வருடத்தில் எடுத்துக்கொண்ட அனுபவத்தின் வாயிலாக இப்போ முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறீர்கள். என சனி 3ஆம் இடத்தில் இருக்கார். உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நல்லதை பண்ணுவார். உங்களுக்கு யாரு சனிங்கிறது? யாரு? உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், காசு பணத்தை கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் காசு பணம் கொடுக்கல, காசு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, காசு கொடுத்து எங்காவது ஒரு இடத்துல லாக் ஆயிருந்தது, நல்ல சம்பாதிக்க முடியல, ஒரு தொழிலை ஆரம்பித்து கூட அந்த தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கல, தொழிலால பிரச்சனை, செட்டில் ஆகல, வேலையில் செட்டில் ஆகல, தொழிலில் செட்டில் ஆகல, வியாபாரத்தில் செட்டில் ஆகல, ஏதோ ஒரு மந்தமாக இருந்து வந்த விஷயங்கள் இப்ப செட்டில் ஆக போறீங்க. வருகின்ற 2.5 வருடங்களில் நீட்டாக செட்டில் ஆக போறீங்க. நல்ல வேலை இல்லாதவர்கள், அதாவது தான் படித்தது ஒன்று, நான் செய்கிறது வேற, படித்ததுக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வேலை விஷயத்தில் செட்டில் ஆக போறீங்க.
கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார். ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் அதுக்காக பயங்கரம் உழைப்பு போட்டேன். கடைசியில் பார்த்தா 1 மார்க்கில் போச்சு, 1/4 மார்க்கில் போச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டேன், அதனால் மன உளைச்சல் அப்படின்னு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இனிமேல் இந்த 2 வருடங்களில் நிச்சயமாக அரசு சார்ந்த பணிகள் இதில் எல்லாம் என்றியாவதற்கான அத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. மனசை மட்டும் விட்டுறாதீர்கள், உங்கள் முயற்சியை மட்டும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அப்போ தனம் கிடைக்க போகிறது. குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமையப் போகிறது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள், ஏற்கனவே குடும்பம் அமைந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில சோதனைகளோட கருத்து வேறுபாடு, அதாவது கணவன் மனைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, 3ஆம் நபர்கள் எதையோ சொல்லி சின்ன சின்ன வாக்குவாதமாகி அது பெருசாகி அப்படியே ஆகி கொஞ்சம் பிரிவாகி, ஸோ இந்த மாதிரி தொந்தரவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டு அதனால் மன உளைச்சல் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லது நடக்கப் போகிறது. குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியம் கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த எண்ணங்களை கொடுக்கும். தன்னுடைய கணவன் தானே, மனைவி தானே, யார் சம்பாதிச்சல் நம்ம குடும்பத்துக்கு தானே, நம்மது நம்ம அப்படிங்கிற அந்த பொதுநலத்தன்மை, இதுவரைக்கும் சுயநலத்தன்மை பிடிவாதத்தோடு இருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே தளர்த்த போகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். முயற்சியால் வெற்றி. டிராவல் அனுகூலம் உண்டு, பிரயாணங்கள் உண்டு, பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உண்டு. உங்க வாக்கு உங்க பேச்சை கேட்கலங்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க கூட கேட்கல, நான் நல்லது தான் சொன்னேன் ஆனால் அது கெட்டதா முடியுது, நல்லதுக்குத்தான் நான் பேச போனேன், அது என்னன்னா அப்படியே திருப்பி ரிவர்ட் நமக்கு அடிக்குது. ஸோ இப்படி பேசாமல் இருந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருந்தவர்கள் எத்தனையோ மகர ராசி என்பவர்கள் இப்போ கண்ணை திறக்க போறீங்க. உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் வாக்கு பலிதமாக போகிறது. பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உண்டு. என வாக்குஸ்தானாதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சால் இனி வருமானம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பேச்சு நல்லா வருதுன்னா நல்ல புத்திசாலித்தனம் நல்ல மெருகேற்ற போகிறது. நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்க போறீங்க. எதுக்காக? உங்களுடைய பணத்துக்காக. பணம் மழை பொழிய போகிறதுன்னு சொல்லுவேன். உழைப்பால் உயர்வு. பொதுவாகவே இந்த மகர ராசி என்பவர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். உழைப்பே, அதாவது உழைப்பே தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. உழைப்பு தான் முக்கியம், அப்புறம்தான் மற்றவங்க. தன் உழைப்பு தனக்காக இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்காக தன்னுடைய குடும்பத்தினருக்காகவே உழைப்பை சிந்தக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பவர்கள். இப்போ நிச்சயமாக கடந்த 2.5 வருடங்கள் எத்தனை உழைப்பு போட்டு அந்த உழைப்பு எல்லாம் மற்றவர்களுக்கு சுரண்டப்பட்டு தனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, நல்ல வேலை செஞ்ச நல்ல பண்ணுன ஆனால் அது மற்றவர்களுக்கு போச்சு, எனக்கு கிடைக்கல, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று ஏங்கிக் கொண்டிருந்த மகர ராசி என்பவர்கள் இப்போ புரிந்து கொள்வார்கள். உங்க மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உழைப்புக்கேற்ற ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைகளுக்காக உங்களுடைய பணம் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை. எதுக்காக செலவு செய்வீங்க? குழந்தைகளுக்கான ஒரு திருமண வாய்ப்புகளை வரும், திருமணம் செய்து சந்தோஷப்படுவீங்க, இது ஒரு விஷயம் நடக்கும். அல்லது குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக செலவு செய்வீங்க. செலவு செய்யணும். அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பணம் 5ஆம் இடத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். எங்க பணம்? பூர்வீகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். பூர்வீகத்துக்கு போக போறீங்க. பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பூர்வீகம் சார்ந்த விஷயம், பூர்வீகம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு நல்லது நடக்கக்கூடிய, ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய, ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய, பூர்வீக உங்களுடைய குலதெய்வத்துக்காக நீங்கள் ஒரு பொதுநலமாக ஒரு தொண்டு செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்படும். பாக்கியத்துக்காக உங்க பணம் உங்களுடைய பாக்கியத்துக்காக செலவு ஆகும். நீங்கள் யார் என்று இதுவரைக்கு கடந்த 7.5 வருடங்களாகவே நீங்கள் வெளியுலகத்துக்கு தெரியாமல் இருந்தீர்களோ அந்த அளவுக்கு இப்போ தெரியப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு.
நீங்கள் வெளியே வருவீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நீங்கள் யார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், உங்கள் உயரதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அதை தெளிவாக செய்து வெற்றி பெற்று நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உண்டாகும். இனி ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்வேன். தடைகள் அத்தனையும் விலகிவிட்டது. வெளிநாட்டில் இருப்பவர்கள், அதாவது குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு பணம் உண்டு, ஆனால் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ குடும்பத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இனி ஒரு சனி திசை அல்லது சனி புத்தி, அதாவது மெயினாக உங்களுக்கு சனி புத்தி தான். சனி புத்தி நடக்குமே ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதுவும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல தன்மையில் இருந்தால், நல்ல தன்மைன்னா என்ன, சனி பகவானோட குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சனி புத்தி நடக்குது, சனியும் குருவும் சுக்கிரனும் ஒரு இணைஞ்சிருக்காங்க, பார்த்துருக்காங்கன்னா நல்ல பலன் உண்டு. சனியோட செவ்வாய் ராகு பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கு, ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்து இப்போ புத்தியை நடத்துதுன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு இருக்காது. சில இடைஞ்சல்களையும் சில தடங்கல்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சனி எப்படிப்பட்ட நிலையில் உங்க ஜாதகத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து உங்களுடைய பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஸோ ஆக மொத்தம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த சனி பெயர்ச்சியால் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தையும் உயர்வையும் மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை சங்கடங்களை நீக்கி ஒரு பொற்காலம், இந்த ஒரு பீரியட் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மகர ராசி அன்பர்கள், கன்னி ராசி அன்பர்களே, மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கு 6ஆம் இடத்துல கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறது. அப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானத்தில் போய் பயிற்சி ஆகிறார். அப்போ என்னதான் நடக்க போகிறது? ஸோ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்ய போகிறார்? உங்களை நகர்த்த போகிறது. எங்கே? வெளியே நகர்த்த போகிறது. ஊரை விட்டு வெளி தேசத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை, மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் சார்ந்த விஷயத்தில் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில வில்லகங்களை களையக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. ஆனால் என்ன ஒரு விஷயம், மனைவி அதாவது கலத்துற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்கள் குடும்ப விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில் 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன, தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2.5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை சார்ந்த வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், தாய் ஸ்தானத்தையும் பார்க்குது, கரெக்டுங்களா? 7ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்தை பார்க்குது. 7ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு.
ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மன உளைச்சலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை, என்ன பிடிவாத குணம்ங்கிறது அதிகரிக்கும். இந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா தான் நினைச்சது செயல்படுத்தணும் என்கின்ற தன்மை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாகும். ஏன்னா ராசியை பார்க்குறார், சனி ராசியை பார்த்தாலே இந்த சுயநலம் என்கின்ற தன்மை உங்களுக்கு வந்துடும். பொதுநலம் அப்படியே மறைந்து சுயநலம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ என்ன, கொஞ்சம் பிடிவாதத்தை தகர்த்தணும், கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும். அப்போ கடன் விஷயங்கள், நோய் விஷயங்கள், எதிர்ப்பு விஷயங்கள் கடந்த 2.5 வருஷமாக ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சிக்கி ஒரு பின்னி கொண்டு இருந்ததல்லவா, இப்போ அது சரியாகும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு, வேலையில் இருந்து வந்த சில இக்கணாக்கள், வேலையில் சரியாக செட்டில் ஆகலை, வேலையில் ஒரு மாதிரியான ஒரு தன்மை, ஒரு அழுத்தம், ப்ரெஷர், இந்த மாதிரியான விஷயங்கள் அது சரி செய்யப்படும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு தீர்வு கிடைக்கும். அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்களை உருவாக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு இதில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும். ஏன்னா மனசு 3ஆம் இடம்ங்கிறது மனசை பார்த்தது, மனசை பாதித்தது, சகோதர வர்க்கத்தை பாதித்தது. சகோதரனால் சில விஷயங்களில் நன்மை கிடைக்கல, சகோதரனுடைய பிரிவு அல்லது சகோதரனுடைய ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லாத தன்மை, கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்த 2.5 வருடங்கள் இருந்தது. இப்போது அதெல்லாமே விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம்ங்கிறது இருக்குது. ஆனால் நிறைய இன்வெஸ்ட் போடாமல் பழசில் போடக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஏன் புது வீடு வாங்கணும், ஒரு பழைய வீட்டை வாங்கி ஒரு ஆல்ட்ரு பண்ணிட்டாலே நமக்கு நிறைய மிச்சமாகும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக அமையும். நிறைய பேர் பழசதை விரும்புவாங்க. இப்போ கன்னிராசி என்பர்கள் பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரு பண்ணி அதை புதுசாக மாற்றுவது. ஒரு வாகனத்தை வாங்கும்போது கூட ஏன் பழைய வாகனம் வாங்கக்கூடாது, ஒரு 2 வருஷங்கள் அதை ஓட்டி பார்த்துட்டு ஒரு இதாகிட்டு நம்ம ஒரு செட்டில் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு புதிய வாகனத்தை வாங்கிக்கலாமே அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிலர் காதலில் இருந்தவர்கள் எல்லாம் காதல் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். இந்த அதர் கேஸ்ட்டு, அந்த அதாவது அந்நியர்களோட ஒரு திருமணங்கள், அந்த காதலில் இருந்தவர்கள், ஸோ இதெல்லாமே காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியாகவே அமையும். இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை. இப்போது நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்க கன்னிராசி என்பர்கள், சித்திரை 1, 2 அப்படின்னா உங்களுக்கு பிறந்த உடனே நீங்கள் செவ்வாயினுடைய தசையில் தான் இருந்திருப்பீங்க, சரிங்களா? அந்த செவ்வாய் ஒரு 3 வருடங்கள் 3.5 வருட கால அளவு இருந்திருக்கும். செவ்வாய் முடிந்த உடனே ஒரு 18 வருடங்கள் ராகுனுடைய கண்ட்ரோலில் இந்த கன்னிராசி என்பர்கள் வந்திருப்பீங்க. அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள். அப்போ ராகு ஒரு 18 வருஷம், அங்கே செவ்வாய் ஒரு 3 வருஷம், 21 வருஷங்கள் ராகு திசை முடியும் போது அதுக்கப்புறம் ஒரு குரு திசை. அப்போ அந்த குரு திசை 16 வருடங்கள். அப்போது 21 ஒரு 16 ஒரு 37 வருடங்கள் குருவினுடைய ஆதிக்கத்தில் இருந்திருப்பீங்க. அந்த 36 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு சனி திசை வரும். யார்? இந்த கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்போது இந்த 36 வருடத்துக்குலிருந்து அதிலிருந்து ஒரு 19 வருடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ திருமணம் நடந்திருக்கும், ஒரு நல்ல தொழில் இருக்கக்கூடிய, ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சனி திசை இருக்கணும். அப்போ என்ன, சனி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு பாருங்கள்.
ஏன்னா 5க்கும் 6க்குரியவனுடைய சனி திசை. அப்போ ஒரு 36 வருடத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 36லிருந்து 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் சனி திசையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பீர்கள். அந்த சனி திசை எந்த நிலையில் இருக்கு, எந்த ஆதிபத்தியம் 5க்கும் 6க்குரியவர், அப்போ இந்த 12 வீடுகளில் எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்க. சப்போஸ் 6ஆம் இடத்திலேயே அந்த சனி பகவான் இருந்து அதோட ஒரு செவ்வாய் சேர்ந்து இருந்து தசையை நடத்துதுன்னு வச்சுங்களேன், எங்க கும்பத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து அவரோட ஒரு செவ்வாய் சேர்ந்து இருந்தான்னு வச்சுங்களேன், 6-8 கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த சனி திசையில் அவருக்கு தொழிலில் பெருசாக கொடுக்காது, தொழிலில் கடனை கொடுக்கும், எதிர்ப்பை கொடுக்கும், பகையை கொடுக்கும், வம்பு வழக்க கொடுக்கும், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் என்ன, சனி கெட்டு இருந்தால் பாவ கிரகங்களினுடைய தொடர்பு, அதாவது 12 வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி, சனி செவ்வாய் ராகுவினுடைய இணைவில் இருக்கும்போது அந்த சனி பெருசாக உங்களுக்கு நன்மை பயக்காது. அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடவே காலத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே சனி பகவானோட யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இணைந்திருந்தால், சனியும் சுக்கிரனும் இணைந்திருந்தால், பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருந்தால், குருவோடு இணைந்திருந்தால், இப்போ இந்த சுபரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சனி திசை ஒரு நல்ல இம்பேக்ட் உங்களுக்கு கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், பூர்வ புண்ணியங்களை வளர்க்கக்கூடிய தன்மை, தொழிலில் மேன்மை, கடனால் அனுகூலம், கடனை வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ என்ன நான் சொல்ல வரேன், உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்கார், எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குது, அந்த சனி பகவானோடு யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க, இதனை பொறுத்து அதனுடைய பலன் மாறுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும், ஏன்னா உங்களுக்கு 5க்குரியவன் யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா, யோகத்தையும் ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய அமைப்பு. குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வர வர உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. இந்த சனியால் என்ன பலன்? சனி என்பது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா 2க்கும் 3க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அதாவது தனாதிபதி சுகஸ்தானத்தில் போய் அமரப் போகிறார். அப்போ உங்களுடைய பணம் அத்தனையும் சுகத்துக்காக போக போகிறது. அப்போ சுகஸ்தானம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய, தாயாரை குறிக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த 4ஆம் இடம். ஸோ உங்கள் பணம் 4ஆம் இடத்துக்கு போக போகிறது. அப்போ என்ன நடக்க போகுது, உங்களுடைய பணம், ஒரு வீடு வாங்க போறீங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்கலை அப்படின்னு இருக்கிறீங்களவா, இப்போ இந்த வீடு வாங்குவதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவீங்க, வீடு கட்டி ஆல்டர் பண்ணுவீங்க, அல்லது வீடு கட்டி விட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை அம்சங்கள் நல்லபடியாக இருக்கும். அடுத்து இடத்தை வாங்கி போடுவீங்க. ஒரு இடம் வாங்கி போடுவதற்கு அல்லது விவசாய நிலம் வாங்கி போடுவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையும். என்ன, 4ஆம் இடத்துல போய் உட்காரும் போது உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை குறிக்கக்கூடியதல்லவா, அப்போ தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்போ தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது இந்த காலகட்டம். இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மேம்பாடு, அதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக
வேலை சார்ந்த விஷயத்துக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அத்தனை அம்சங்களையும் உருவாக்கும். அப்போ வேலைக்காக, தொழிலுக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு கடன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கார். அப்போ சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக, சுப விஷயத்துக்காக கடன் வாங்க வேண்டிய தன்மைகளை உருவாக்கும். அப்ப என்னென்ன விஷயத்துக்காக? ஒரு வீடு அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு, அல்லது படிப்பு செலவு. 4ஆம் இடம் என்பது படிப்பு கொடுக்கக்கூடியலவா? அப்போ படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய தன்மை, படிப்புக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை, படிப்புக்காக தன்னுடைய பிறந்த ஊரு, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போய் தங்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த சனி பகவான் தனது சம சப்தம பார்வையாக எங்க பார்க்கிறாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழிலில் எதையாவது ஒன்று பண்ணணும், தொழில் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில், சரியா? சனிங்கிறது யார்? உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ தொழிலின் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உண்டு. இதுவரைக்கும் தனுசு ராசி என்பர்கள் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலைன்னா இப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். இதுவரைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ ஏன் நாம் சொந்தமாக ஒரு தொழிலை செய்யக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தன்மையும் இப்போ அந்த எண்ணம் உதயமாகும் உங்கள் ஆள் மனதில். தொழில் மூலமாக வருமானம் வரும். அதுக்காக என்ன, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும். ஏன்னா சனி பார்க்குறாரு அல்லவா? அப்போ தொழிலுக்காக, வேலைக்காக அலைச்சல் திருச்சல் டென்ஷன், நல்ல உழைப்பை போடுவீங்க. எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி, அதாவது உங்களுடைய அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி அல்லவா? அப்போ முயற்சிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சியின் மூலமாக தன வருவாய் வரும். டிராவலின் மூலமாக தன வருவாய் வரும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தன வருவாய் வரும். பத்திர பதிவு நடக்கும். அப்ப பத்திர பதிவு நடக்கும் போது சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து தனது 10ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப தனாதிபதி ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான தனத்தை நீங்களே சம்பாதிக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்கு உண்டுன்னு தான் அர்த்தம். அப்போ அதற்கான முயற்சியும் அதற்குண்டான பிடிவாத தன்மை, ஒரு பிடிவாதம், ஆக்ரோஷம், அதாவது நான் நினைச்சது செயல்படுத்தணும் என்கின்ற தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. பணம் உங்களுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சுய கௌரவத்துக்காக, உங்களுடைய சுய தன்மைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய தன்மை உண்டு. திருமணத்துக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ இதுவரைக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதாவது என்ன, உங்கள் வீட்டை விட்டு வெளியே நகர்த்தும். அப்போ உங்கள் வீட்டை விட்டு இந்த வெளியே நகர்த்தினா நீங்கள் எங்கே போவீங்க? அதர் ஸ்டேட்டுக்கு போவீங்க, இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் போவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போவீங்க. ஸோ இந்த 3 தன்மைகளில் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதன் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியால் தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த 2.5 வருடங்களாக 5ஆம் இடத்தை பார்த்து, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்து, சில பூர்வீகத்தில் இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்பெல்லாம் தீரப்போகுது. ஒரு சகோதரனால ஒரு பிரச்சனை, ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குழந்தைகள் நலனில் சில அக்கறை எடுக்காமல், அதாவது கடந்த சில வருடங்களாகவே குழந்தையோட ஒரு கேர்ல கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொல்லலாம். அல்லது குழந்தை சார்ந்த விஷயத்தில், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு இருந்ததுன்னு சொல்லலாம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைகளால் சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை,
குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செய்து கொண்டிருந்தவர்கள், குழந்தைக்காகவே தன்னுடைய இதை, ஒரு குழந்தை இருந்தா போதும், மற்றது எல்லாமே இருக்கு, தனம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் ஒரு குழந்தை செல்வம் தான் எங்களுக்கு குறை என்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கிட்டக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும், படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ சில சுகம், அதாவது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதுக்காக என்ன, சுகத்தோடு வீட்டிலேயே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே நகர்த்தும். சுகத்தோடு நீங்க இருந்தீங்க, நல்ல இதோட இருக்கிறீங்கன்னா என்ன, ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், ஹெல்த்தில் எதையாவது ஒரு கை வைக்கும். அப்போ என்ன, சுகத்தை கொஞ்சம் கெடுக்கணும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன், வேலைக்காக தொழிலுக்காக கொஞ்சம் டிராவல் பண்ணணும், கொஞ்சம் அதாவது ஒரு 2 மணி நேரம் சேர்த்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிறது நல்லது. இல்லை நான் சுகத்தோடு நான் நல்ல ஜம்மன் வீட்டிலேயே தான் இருப்பேன் அப்படின்னா ஹெல்த்தில் எதையாவது ஒன்று பாதிப்பை கொடுக்கும் என்பதையும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும், நிச்சயமாக அமையும். தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாற்றங்கள் அனைத்தும் சக்சஸாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி குருவை பார்க்கிறார் அல்லவா, குரு கேதுவை பார்க்குது. அப்ப என்ன நடக்கும், ஆன்மீக எண்ணங்கள், பொது நலத்துக்கு ஈடுபடக்கூடிய தன்மைகள், கோயில் திருப்பணிகள், அந்த கோயில் திருப்பணிகள் அதை எடுத்து முன்னிருந்து நடத்தக்கூடிய, சமுதாயத்துக்காக சில காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஈடுபட வைக்கும். சரி, நீங்க நட்சத்திர ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான பலனை கேட்கும்போது சனி திசை வருதான்னு பார்க்கணும். நிச்சயமா சனி திசை இப்போ முன்னாடியே உங்களுக்கு வரப்போவதில்லை, பின்னாடி தான் வரும். இப்போ கேது, அதாவது மூலத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கேது தசை வரும். ஸோ கேது ஒரு 7 வருடங்கள். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வருவார், 20 வருடங்கள் சுக்கிர திசை. சுக்கிர திசைக்கு முடிஞ்சு சூரிய திசை ஒரு 6 வருடங்கள், செவ்வாய் ஒரு 7 வருடங்கள், சூரிய திசை முடிஞ்ச உடனே சந்திரன் 10 வருடங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு 7 வருடங்கள், அதுக்கப்புறம் ராகு உங்களுக்கு 18 வருடங்கள், அதுக்கப்புறம் குரு 16 வருடங்கள், அதுக்கப்புறம் தான் சனி திசை வரும். அப்போ கடைசி காலகட்டம் ஆகும். அப்போ சனி திசை வருவதற்கான ஒரு பெரிய அம்சங்கள் இல்லை. ஆனால் சனி புத்தி வரும். அந்த சனி புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும். இந்த சனி பயிற்சியால் ஒரு இம்பேக்ட் உண்டு. அப்போ சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சனிங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா, அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் ராகுவோட சேர்ந்திருக்காரா, அதாவது பாவ கிரகங்களோட சேர்ந்து எங்காவது ஒரு மறைஞ்சு ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கும்போது கண்டிப்பாக சனி இப்போ புத்தி யாருக்காவது நடக்குதோ உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்கள், சில தொந்தரவுகள், தான் நினைத்தது செயல்படுத்த முடியாத தன்மையை உருவாக்கும். சனி புத்தி நடக்கலையா, உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. அப்படி சனி புத்தி நடக்குதா, சனி நல்ல நிலையில் இருந்தார், குருவோடு சேர்ந்திருந்தார், உங்கள் ராசியதிபதியோடு சேர்ந்திருக்கு, அல்லது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை தரும். அதில் மாற்று கருத்தே என்பது கிடையாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி நடக்குதான்னு பாருங்க. இந்த வரக்கூடிய 2.5 வருடங்கள் அதற்கு உண்டான ஒரு இம்பேக்ட்ங்கிறது உண்டு. வரலையா பெரிய பாதிப்பு. இந்த பெயர்ச்சிகள் இந்த கோச்சார ரீதியாக ஒரு 15 to 20% பலன்கள் அப்படிங்கிறது உண்டுங்கிறத முயற்சிக்குங்க. அப்போ தசா புத்தி தான் உங்களுக்கு ஒரு 80% பலன்களை கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது. அர்த்தாஷ்டம சனியான அஷ்டம சனியில் ஒரு பாதி வழி. அப்போ எந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா,
4ஆம் இடம் சுகம், சுகமாக இருக்கக்கூடாது. ஒன்று, தாய்க்கு சில தொந்தரவுகள், தாய் வர்க்கம் ரீதியாக சில தொந்தரவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தொழிலில் அவசரப்பட்டு, வேலையில் அவசரப்பட்டு, ஆக்ரோசப்பட்டு திடீர்னு வேலையை விட்டுறக்கூடாது. இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும். என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம், தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி லக்னத்தை பார்க்குற, உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால யாருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இக்கு வைத்து, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துட்டாலே போதும். மற்றபடி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. இந்த சனி பகவான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி, லக்ன அதிபதி. ஸோ இப்போ எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் போய் பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து வந்த இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். அப்போ என்ன நடந்திருக்கும்? இதுவரைக்கும் மனக்குழப்பம், 2.5 வருடங்களாக மனம் சார்ந்த விஷயத்தில் மனம் நன்றாக இல்லை, மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, மனம் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு கன்ஃபியூஷனாக இருந்து வந்த இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ விடுதலை பெற்று விட்டீர்கள். அப்போ என்ன நடந்தது? சந்திரன், அதாவது மனதுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மேலே சனி பகவான் உட்கார்ந்திருந்தார். அப்போ சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன் மேலே சனி என்கின்ற இருட்டு கிரகம் இருக்கும்போது என்னாச்சு? உங்கள் மனதை மறைத்தது, மனம் தெளிவில்லாமல் இருந்தது, மனதால் சில டிசிஷன் எடுக்க முடியாமல் தன்மை, அப்படி எடுக்கக்கூடிய டிசிஷன் சில தவறுதலாக ஆகிவிட்டது. அப்போ இந்த மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகிவிட்டது. இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிவிட்டது. இப்போ பாத சனி ஆயிடுச்சு. இப்போ தலைமேலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கீழே கால் பாதத்துக்கு போகிவிட்டது. இப்போ மனசு நன்றாக இருக்க போகிறது. மனசு நன்றாக இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ என்ன நடக்க போகிறது? 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், நீங்கள் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். அப்போ பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தில் தனவரவை பெருக்கிக் கொள்ளணும், தொழிலை விரிவுபடுத்தணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி நம்ம அதை பெருசு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக இந்த சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக எங்கே பார்த்தார்? தொழில் ஸ்தானத்தை பார்த்தார். அப்போ தொழில்ஸ்தானத்தை பார்த்து தொழிலில் ஒரு கெடுதல், தொழில் சார்ந்த விஷயத்தில் சில அழுத்த ப்ரெஷர்களை கொடுத்து கொண்டிருந்தது. இந்த 7.5 சனியில் ஜென்ம சனியில் தொழிலில் ஆரம்பித்தவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வேலையில் அழுத்தமாக இருக்கும், அல்லது தொழிலில் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர், ஸ்டாக் அப்படியே தேங்கி இருந்தது. ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸாக இருந்த அந்த நிலைகள் இப்போ அப்படியே மாறப்போகிறது. தொழிலில் மேம்பாடு அடையப் போகிறீர்கள். தொழிலை விரிவுபடுத்தணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் கடலிலிருந்து எப்படி வெளிவருவது என்கின்ற அந்த சிந்தனைகள், அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இனி கும்பராசி என்பவர்கள் இருக்கணும் அப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பேணி காக்கணும். உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும்? அது பிரச்சனையாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத அமைப்பு. அப்போ குடும்பத்தில் ஒரு இக்கனா வச்சுட்டு இருப்பார். அப்போ 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்?
எதையாவது ஒரு கோல் மூட்டி கொடுத்து உங்கள் குடும்பத்துக்குள்ள அல்லது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே எதையாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிவிடும். ஸோ அதற்கான அந்த தளத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து கொண்டு அது உங்களால் நடந்தது, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு எதையாவது பேசக்கூடிய தன்மை. ஏன்னா 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் உள்ளதவா, அப்போ வாக்கினால் பிரச்சனை உண்டு. நீங்கள் நல்லதே பேசினாலும் நல்லதையே செய்தாலும் உங்களை எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மைகளை உருவாக்கிடும். ஸோ வாக்கு அப்படிங்கிற விஷயத்தில் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பது இந்த கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கல்லவா, அப்ப தனத்தை கொடுப்பார். உங்களுடைய முயற்சியால உங்களுடைய தன்னம்பிக்கையால தனம் கொடுப்பார். அதுல எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். இன்னும் 7.5 சனி முடியல, பாத சனியில இருக்கிறீங்க. பணத்தை என் 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார், தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. முன்பின் தெரியாதவர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த கும்பராசி என்பர்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆழமாக. அடுத்து இந்த சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தனது 3ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டு. ஏன்னா உங்க ராசி அதிபதி இல்லவா, சுகத்தை பார்க்கிறார். நேர சுகஸ்தானம். சுகத்தை, அதாவது தன்னுடைய ஹெல்த்தை சரியாக பார்த்துக்கணும், அல்லது நாம் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும், ஏதாவது உள்ளே இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன் எடுக்கக்கூடிய தன்மைகளை இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அந்த சனி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பவர்கள். தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், தாயோட இருக்கிறது, அந்த தாயோட கருத்து வேறுபாடு வருவது, இல்லை தாயை விட்டு பிரிவது, தாயை விட்டு பிரிந்து இருப்பது, இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால தாயோட நல்ல ஒரு அந்நூன்யத்தோடு இருந்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது பழையது அப்படிங்கிற இடம். அப்போ நிறைய கும்பராசி என்பர்கள் ஒரு வீடு வாங்கினா ஒரு பழசை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே, ஏன் புது வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு கொடுக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கும். அப்போ வீட்டை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு அந்த வீட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம், ஒரு வீடு கட்டிவிட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அட்டமஸ்தானம், வலிவேதனை, நிறைய நெகட்டிவ் உணர்வுகளையும் கொடுக்கும். அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் வளர்த்து கொள்வது கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு. அப்போது அதே சமயத்தில் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நிய மதம், இவர்களுடைய கலந்து அவர்களோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளையும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உருவாக்கும். அதாவது ஒரு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வாணிபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இங்கிருந்து நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா சனி 12ஆம் அதிபதியாக இருக்கார், அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சொந்த ஊரை விட்டு நகர்த்துவது, நகருதல் என்கின்ற அமைப்பு, இடம் மாற்றம் என்கின்ற அமைப்பு. இப்போ நிறைய கும்பராசி என்பவர்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும். 2.5 வருஷமாக திருப்தியே இல்லை, வேலையில் திருப்தி இல்லை, தொழிலில் திருப்தி இல்லை, ஒரு மாற்றத்தை செஞ்சிடலாம், மாற்றி யோசி அப்படிங்கிற தன்மையில் மாற்றத்தை திங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2.5 வருஷத்தில் இருந்த அளவு இப்போ இல்லை, இப்போ அப்படியே மாறப்போகிறது. மனசு மாறப்போகிறது, எண்ணம் மாறப்போகிறது, சிந்தனைகள் மாறப்போகிறீர்கள்,
தெளிவாக இருக்க போகிறீர்கள். இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள். புதிய பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு பெறும். இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற தன்மை கொடுத்திருக்கும். நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இந்த கும்பராசி என்பவர்களுக்கு புத்திநாதன் சனி நிறைய பேர்த்துக்கு வரும். இந்த சனி திசை அல்லது சனி புத்தி வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது இருக்கும். கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். மற்றபடி மற்ற தசா நடக்கும்போது, சனியினுடைய புத்தி நடக்கும்போது இதனுடைய பெரிய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இல்லை. சனி புத்தி நடக்குது. சனி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பாருங்க. நல்ல தன்மையில் இருக்காரா? நல்லவர்களோடு சேர்ந்து இருக்காரா? யார் நல்லவர்? யாரு? குரு பகவான் நல்ல கிரகம், நல்லவர். சுக்கிரன் நல்லவர். சுக்கிரன் உங்களுக்கு யாரு? யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். குரு யாரு? உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ அந்த சனி பகவான் குருவோடவும் சுக்கிரனோடவும் இணைந்திருந்தாலோ அல்லது குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருந்தாலோ அந்த சனி நல்லது பண்ணும். ஒரு தனி புத்தி நடக்குதுன்னா நல்லது பண்ணும். இல்லை, அந்த சனி பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அல்லது செவ்வாய், ராகு சனி செவ்வாய் இப்படி ஒட்டுமொத்த கிரக இணைவோடு இருந்து அந்த புத்திநாதன் செயல்படுத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அழுத்தம் பிரஷர் இருக்கும். நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது, மனம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, திருப்தி இல்லாத தன்மை உருவாக்கும். இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு போகிறார். இதுவரைக்கு ராசியிலேயே இருந்து மனதை குழப்பிக் கொண்டு ஜென்ம சனியாக இருந்தது இப்போ விலகிவிட்டார். அப்போ நல்லது நடக்க போகுது. மனசு நல்லா போகுது. மனசு நல்லா இருந்தாலே எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். ஸோ அந்த தன்மையை கொடுக்க போகிறார். திருமண வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகுது. மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேசராசி அன்பர்களே, அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1 ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்த இந்த மேசராசி என்பவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது. அப்போது மேசத்துக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. அதாவது விரய சனியாக இருக்கிறீங்க. அப்போ நிறைய செலவு செய்வீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது செலவு செய்யணும்னா காசு வேணும் அல்லவா? அப்போ நிறைய காசும் வரப்போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ 12ஆம் இடம் என்பது விரயம் மட்டும் கிடையாது, முதலீடுகளும் அந்த 12ஆம் இடத்தை குறிக்கும். அப்போது நிறைய முதலீடு பண்ண போகிறீங்க, ஒரு இடத்த வாங்கி போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு. அப்போ 12ஆம் இடம் என்ன? தூக்கத்தை கெடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நிறைய உழைப்பு போட வேண்டிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். நிறைய வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள், உழைப்பு போடுவீங்க, விரயம், வெளிநாட்டுக்கு செல்வருவீங்க. 12ஆம் இடம் என்பது என்ன? நகருதல். ஸோ உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ 12ஆம் இடம் என்பது விரயமங்கும் போது என்ன? சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இந்த மேசராசி என்பர்கள் என்னென்ன சுப விரயங்களை செய்யலாம்? திருமண செலவுகள், திருமணம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது ஒரு உயர்கல்வி படிப்பது, அதுவும் 12ஆம் இடம் சனி போகும்போது என்ன? வெளிநாடு. 12ஆம் இடம் என்பது என்ன? வெளிநாடு. அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை. ஸோ ஒரு 2 வருஷமாகவே நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அங்கே போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது நடக்காமல் இருந்தது. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போது நகருதல் அப்படிங்கும்போது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ வேலைக்காக நகருதல், இடத்தை விட்டு இடம் மாறுதல். ஒருத்தர் நினைப்பாங்க, நான் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் வெளியில் ஒரு இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இது சாத்தியமாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அது சாத்தியமாகக்கூடிய
ஒரு காலகட்டம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சரி சார், நான் எந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? தொழில் ரீதியாக, அதாவது அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களா, ஓகே ரைட்டு, பட் அகலக்கால் அப்படிங்கிற தன்மைக்கு போகக்கூடாது. ஏன்னா விரைய சனியாக இருக்கார்லவா, அப்போ 10க்குரியவன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார்லவா, அப்போ அகலக்கால் வைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. யாரையும் நம்பிடக்கூடாது, அவசரப்பட்டு தன விஷயத்தில் யாரையும் நம்பிடக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன 2ஆம் இடம்ங்கிறது என்ன? குடும்பம், தனம், வாக்கு, இந்த 3ஐ குறிக்கக்கூடியது 2ஆம் இடம். அந்த இடத்தை பார்க்கிறார். அப்ப சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் அல்லவா. ஸோ அப்ப என்ன, 2ஆம் இடத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, 2ஆம் இடம்ங்கிறது தனத்தைங்கிறதுனால தனம் கெடுக்கக்கூடிய தன்மை. அப்ப என்ன, தேவையில்லாத இடத்துல எங்கேயாவது பணத்தை போட்டீங்கன்னா அது சிக்கி கொள்ளும் அப்படின்னு, அல்லது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. ஸோ எந்த இடத்துல எது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கை. எச்சரிக்கை இந்த சென்ஸ் என்னென்ன, 3ஆம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. இவ்வளவுதான். மற்றபடி குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ், நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதை கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பேசி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது நல்லது இந்த காலகட்டம் என்பதை இந்த மேசராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணும், ஒரு இக்கு வைக்கும், ஒரு இக்கனை வைக்கும், ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா உங்களுக்கு விரய சனியாக இருக்குது, 7.5 சனி ஆரம்பித்து விட்டது, ஒரு விரயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மைக்கேற்ப. அதே சமயத்தில் வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே போதும், இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல நீங்கள் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல போய் நீங்கள் போனீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு திரும்பி விடும். அப்போது பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு சம்பந்தப்பட்ட, முகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தழும்புகள் வருவதற்கான, அதாவது 2ஆம் இடம் என்பது முகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. ஹெல்த்தில் நான் சொல்கிறேன், 2ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில். அடுத்து சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். ஸோ இந்த 6ஆம் இடத்தை பார்க்கிற போது என்னாகும், அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற தன்மையில் என்னாகும், கடனை கெடுப்பார். அப்போ கடன் கெடுப்பார் அப்படிங்கிறது என்ன, கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 6ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ கடனை கட்டிடலாம், சரி எங்களுக்கு பணம் வருது, அதை கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். அப்போ கட்டுவது நல்லது, இல்லைன்னா விரயத்தை கொடுத்து விடும். அப்போ கடனை கட்டி விடலாம் என்கின்ற தன்மை. ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சரியான உணவு கட்டுப்பாடு இதெல்லாமே கவனித்துக் கொள்வது நல்லது. ஒரு செக்கப், ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கொள்வது மேசராசி என்பவர்களுக்கு நல்லது என்பதை இந்த இடத்துல பதிவிடுகிறேன். சரி, எதிர்ப்பு பகை இருக்குமா, நிச்சயமாக இருக்கும். எதிர்ப்போட பகையோட அப்படியே டிராவல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். உங்களை கூட இருந்து கொண்டே உங்கள் சக ஊழியர்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை பளுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கும். ஆனால் வேலையில் திருப்தி கிடைக்குமா, திருப்தி கிடைக்காது. உடல் உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும். நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் என்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அடுத்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். தனது 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன, தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதும், இந்த தந்தையினுடைய அந்த சொத்து பாக பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கடந்த 2.5 வருஷமா என்ன, சனி எங்கே பார்த்தார், லக்னம் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். பிடிவாத குணம் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு.
ஸோ இப்போ என்ன, அந்த பிடிவாத தன்மை உங்களை விட்டு விலகி விட்டது அப்படின்னு சொல்லுவேன். அப்போது உங்கள் லக்னத்தை பார்த்து கொண்டு சில தாமதங்களையும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், நீங்கள் யார் என்று வெளியில் தெரிய முடியாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து கொண்டிருந்த விஷயங்கள், தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயங்கள், இப்போ கொஞ்சம் தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த வேகத்தையும் உத்வேகத்தையும் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. அதே சமயத்தில் நிறைய இடர்பாடுகள், 8ஆம் இடத்தை அந்த சனி பார்த்து கொண்டு ஹெல்த்லையும் சில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு மாதிரியான, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸாக இருந்த விஷயங்கள் இப்போ அது நல்லபடியாக வெளிநாட்டுக்கு, அதாவது வெளிநாட்டு தடை என்று இருந்தது பார்த்தீங்களா, அந்த தடை இப்போ விலக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேசராசி அன்பர்கள். சரி, குறிப்பாக நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, அந்த அஸ்வினி அப்படின்னாலே நீங்கள் பிறக்கும்போது கேதுவினுடைய தசை இருந்திருக்கும். அப்போ 7 வருடங்கள் கேதுவினுடைய தசை. அப்போ 7 வருடம் வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 7 வயது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது தசை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 7 வருஷங்கள் என்ன மாதிரி பலன் இருக்கும்னா, கேதுவினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய பலன் இருக்கும். அந்த கேது சுக்கிரன் வீட்டில் இருந்தான்னா சொகுசாக இருப்பீங்கன்னு அர்த்தம். கேது நல்லபடியாக நல்லவர்களோடு சேர்ந்திருந்ததுன்னா சொகுசு சார்ந்த விஷயம் அனுபவிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பண்ணும், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்ததுன்னா சின்ன சின்ன ஹெல்த் விஷயங்கள், சளித்தொல்லை, இந்த மாதிரியான தன்மை கொடுத்துருக்கும். ஸோ கேதுவுக்கு அப்புறம் இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்கள் கேதுவுக்கு அப்புறம் என்ன தசை வருது அப்படின்னா சுக்கிரனுடைய தசை. அந்த சுக்கிர தசை 20 வருடங்களை கொண்டது. அப்போது 27 வயது வரை, 20லிருந்து 27 வயது உள்ள இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் என்ன பலன் பார்க்கும்போது, சுக்கிரன் அண்ணாலே பொதுவாக சொகுசு. அப்போ சொகுசாக இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த சுக்கிரனுங்கிறது இந்த மேசராசி இந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு யாரு, 2க்கும் 7க்குரியவன். தனம், குடும்பம், வாக்கு. அப்போ சொகுசாக செலவு செய்யக்கூடிய, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. அந்த சுக்கிரன் எந்த தன்மையில் உங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும். சுக்கிரன் ஆட்சி பலத்தோட, உச்ச பலத்தோட, மூலத்திரிகோண பலத்தோட, வர்க்கோத்தம பலத்தோட, குருவோடவோ அல்லது நல்ல, அதாவது வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி சுப கிரகங்களினுடைய தொடர்பு கொண்டு அந்த சுக்கிர திசை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த 27 வயசு வரைக்கும் நல்ல சொகுசாக நல்ல ஜம்முன்னு இருக்கக்கூடிய, நல்ல செலவு செய்யக்கூடிய, தந்தை தாயினுடைய ஒரு நல்ல அரவணைப்போட, அன்பு, பாசம், காதல், நேசத்தோட நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். என்ன நல்ல விரயங்கள், நல்ல சுப விரயங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அதே சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தால், அப்போ சுக்கிரன் யாரு, நீச்சமாகி ஒரு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. மேசத்துக்கு 6ல் சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கு. அல்லது சனி, செவ்வாய், ராகு, இந்த பாவ கிரகங்களினுடைய தொடர்புல இந்த சுக்கிரன் இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த 27 வயசு வரைக்கும் என்ன நடக்கும், நீங்கள் நினைச்சது நடக்காது. ஒரு ஆடம்பரமாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மை. காதலில் போயிருப்பீங்க, காதல் தோல்வி, காதலில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய தன்மை, படிப்பில் சில தொந்தரவு. ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த சுக்கிர திசைக்கு அடுத்தது, அதாவது 27 வயதுக்கு அப்புறம் 6 வருடங்கள் சூரியனுடைய தசை. அப்போ என்ன நடக்கும், 33 வரைக்கும் சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு யாராக இருப்பார், 5க்குரியவனாக இருப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருப்பார் அல்லவா. அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா, குருவோடு சேர்ந்து இருக்காரா, நல்ல கிரகங்களினுடைய தொடர்போட இருக்கிறதா அப்படிங்கிறது பாருங்க. நல்ல தன்மையில் இருந்த என்ன, நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். அரசு ரீதி, அரசு எக்ஸாம் எழுதி நல்ல வெற்றி பெற்று அரசாங்க எக்ஸாம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல பலனை கொடுக்கும். தந்தையின் மூலமாக நல்ல அனுகூலம், மேன்மையை தரக்கூடிய அமைப்பை இது கொடுத்துரும். அதிகார வர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, உங்களை யார் என்று வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு சொந்த தொழில், சுய தொழில் கூட அமையக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அதே சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்திருந்தால், இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்கள் எப்படி, சூரியனோடு ராகு இணைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன்,
தந்தைக்கு பிரச்சனையாக இருக்கும், தந்தையை விட்டு நீங்க பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, அல்லது தந்தையோட கருத்து வேறுபாடு கொண்ட தன்மையாக இருக்கும். அரசாங்கத்தில் விரோதம் கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு பதவிக்கு போகணும்னா தடைப்பட்டிருக்கும். இப்படித்தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப விரயதாக இருக்கு, அப்போ உங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அது கொடுத்து விடும். அப்போ 33 வயதுக்கு அப்புறம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு என்ன வரும்? சந்திர திசை வரும் 10 வருடங்கள், 43 வயது வரைக்கு. அப்போ 43 வயதிற்கு உட்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கும்? சந்திரன். சந்திரனுங்கிறது யாரது? மனது. அப்போ மனதுக்காரகன் சுகம், சுகத்து 4க்குரியவன். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், தாயின் மூலமாக நல்லவைகள், தாய் சொத்துக்கள் சேர்வது. அப்போ யார்? இந்த சந்திரன் நல்லபடியாக உங்க ஜாதகத்தில் இருந்தால், சந்திரன் ஆட்சி பலத்தோட 4ஆம் இடத்துல வலிமையாக இருந்தால், சந்திரனோட ஒரு குரு சுக்கிரனுடைய இணைவு, சுப கிரகங்களுடைய இணைவு இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும், நல்ல சுபங்களை கொடுக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், மனதுக்கு இனிமையான சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த காலகட்டங்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால், சந்திரனோட ராகு அல்லது கேது இணைந்து இருந்தால், செவ்வாய் 8ஆம் அதிபதி அல்லது புதன் சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும்? ஹெல்த்தில் தொந்தரவு கொடுக்கும், தாய்க்கு தொந்தரவு கொடுக்கும், சுகத்தை அனுபவிக்க முடியாத தன்மைகள், ஒரு வீடு வண்டி வாங்க முடியாத தன்மைகள், விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிரும். ஸோ இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, 43 வயதுக்கு அப்புறம் என்ன வரும்? செவ்வாய் வரும். அந்த செவ்வாய் ஒரு 7 வருட காலங்கள் செவ்வாயாக வரும். ஸோ 43 + 7, அப்போ என்ன? 50 வயது வரைக்கும் ஒரு செவ்வாய் கண்ட்ரோலில் இருக்க போகிறீங்க. செவ்வாய்ங்கிறது யார்? உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி. அதே அவர் 8க்குரியவனாக இருக்கார். அப்போ செவ்வாய் நல்ல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து குருவோடவோ சுக்கிரனோடவோ ஒரு தொடர்பு பெற்று வளர்பிறை சந்திரனோட இணைந்து இருந்திருந்தால் அந்த செவ்வாய் திசை சூப்பராக இருக்க போது. உங்களுக்கு அத்தனை விதமான சுகங்களை கொடுக்கும், நிலத்தை வாங்குவீங்க, சகோதரர்கள் மூலமாக மேன்மையை தரக்கூடிய அமைப்பு, நீங்க யார் என்பது வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மைகள், இப்படி அந்த 7 வருடங்கள் நல்ல தன்மையா இருக்கும். அதே உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தார், பலம் குறைந்து இருந்து, அந்த செவ்வாய் ஒரு 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்து ராகுவோடவோ சனியோடவோ சேர்ந்தோ அல்லது பார்வையோ சேர்ந்திருந்தால் என்ன ஆகும்? ஹெல்த் பிரச்சனைகளை கொடுக்கும், சில தொந்தரவுகள், நெகட்டிவ் உணர்வுகளை கொடுக்கும், கோபப்படுவீங்க, ஆக்ரோசப்பட்டு வேலையை இழக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா விரய சனி நடக்குது அல்லவா? ஸோ இப்படித்தான் நீங்கள் அந்த தசாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ராகு திசை வருது. அந்த ராகு எந்த தன்மையில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன்கள் அப்படியே மாறும். அப்போ நல்லவரோட ராகு சேரும்போது நல்ல பலன்களையும், தீயவரோடு சேரும்போது உங்களுக்கு தீய பலனையும், ஒரு விரயத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திர பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக அதாவது மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்முறை திட்டங்களை வகுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். மீனம் ராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. சனி பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு 11க்குரியவன், லாபாதிபதியும் அவரே, அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியும் அதே சனி பகவான். இப்போ உங்களுக்கு 7.5 சனியில விரை சனி நடந்து முடிந்து விட்டது. இப்போ ஜென்ம சனிக்குள்ள அடியெடுத்து உள்ளீர்கள். அதாவது உங்க ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கார். லாபாதிபதி உங்க ராசியில உட்கார்ந்திருக்கார், விரையாதிபதி உங்க ராசியில உட்கார்ந்திருக்கு. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எது அப்படின்னா, ஜென்ம சனியாக 7.5 சனியில ஜென்ம சனியாக இருக்கிறீங்க. அது என்ன சார் ஜென்ம சனி, என்ன சார் பண்ணும்? இந்த ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ராசியின் மேல சனி பகவான் அமரப் போகிறார். அப்போ உங்க ராசிங்கிறது யாரு? சந்திரன். அந்த சந்திரனுங்கிறது ஒளி பொருந்திய, மனதை குறிக்கக்கூடிய, உடலை குறிக்கக்கூடிய, தாயை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் மேல சனி என்கின்ற ஒரு இருட்டு கிரகம், ஒரு மந்த கிரகம் ஒரு பாவ கிரகம் இங்க உட்காரும் பொழுது அந்த ஒளியை மறைக்கிறது.
அப்போ எதை மறைக்கிறது? மனதை மறைக்கிறது, மனதை தடுமாற வைக்கிறது, மனசில் ஆசிலேஷன் கொடுக்கும், மனம் சாட்டிஸ்ஃபைல் இல்லாத தன்மையை கொடுக்கும். அப்போ மனம் சார்ந்த தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இருக்கும். அப்போ மன ஒரு குழப்பம் என்கின்ற தன்மையில் இந்த மீனராசி என்பர்கள் இருக்கும். அப்போ என்ன நினைக்க போறீங்க? எதை செய்தாலும், புதிய விஷயங்களை செய்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள். சார், எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. சந்திரன் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமான மனக்குழப்பத்தை தரும். அப்ப சந்திரன் எப்படி சார் பாதிக்கப்பட்டிருக்கு? சந்திரன் அமாவாசை சந்திரனாக, சந்திரன் ஒளியில்லாத தன்மையில் இருக்கும் பொழுது, ஒரு தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது, அந்த சந்திரனுடன் ராகு, ஏற்கனவே இந்த ராகு கேதுக்கள், இந்த பாவ கிரகங்கள் அங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை, சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி மற்றவர்களுக்கு இல்லை. பொதுவாக இந்த சனி பெயர்ச்சியால் மீனராசி என்பர்கள் ஒரு 80%, ஒரு 70% பேருக்கு ஒரு மாதிரியாக மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் என்கின்ற அமைப்புக்காக நான் இந்த இடத்துல இதை சொல்கிறேன். அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், முயற்சியில் ஒரு தடை. ஏன்னா சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தில் ஒரு இக்கனா வைப்பார், ஒரு புல் ஸ்டாப் வைப்பார், ஒரு குறையை பண்ண வைப்பார். அப்போ 3ஆம் இடம் மனசில் ஒரு குறை, என்ன பிரயாணம், அலைச்சல் திருச்சல், டென்ஷனை உருவாக்குவார். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு கவனம், ஒரு இதுங்கிறத நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் என்பது வியாபாரம். அப்போ வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நுணுக்கம் சார்ந்த விஷயங்கள், இந்த பத்திரப்பதிவு, எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் என்பது ஜாமீன் கையெழுத்து. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள். ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? நீங்கள் அதை திருப்பி கட்ட வேண்டி வரும். அதனால் சில பிரச்சனைகள், அதனால் சில மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை தருகிறது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா ஒரு எச்சரிக்கை பதிவு தான். இதுக்காக இது அத்தனை நடந்து விடுமா அப்படிங்கிறது கிடையாது. தசா புத்தியினுடைய அடிப்படையில் 80% பலன் இருக்கும். இந்த கோச்சார அடிப்படையில் ஒரு 20%. பட் ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். மனதை மறைக்கக்கூடிய சில செயல்கள் நடந்துவிடும் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அதற்காக தான் இந்த இடத்த சொல்கிறேன். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகள் ஸ்தானம். ஸோ ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கின்றவர்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள், அந்த கூட்டாளிகளோட ஒரு இணக்கமான உறவுகளை கரெக்டாக கடைப்பிடித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மூலியமாக எதையாவது ஒரு பிரச்சனை கொடுத்து உங்களுக்குள்ள சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ என்ன, கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமண உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களும், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளணும். இப்போதான் என்ன நடக்கும், எப்போவோ நடந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ அதை எடுத்து பேசி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக இல்லைன்னா கூட இப்போ பழைய விஷயங்களை எடுத்து போட்டு அதனால் இது நீங்கள் இப்படி செஞ்சீங்க, நான் இப்படி செஞ்சேன், மனம் மறைக்கக்கூடிய சில விஷயங்களை கொடுத்து அதில் சில தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி இந்த ஜென்ம சனி பீரியட் காலத்தில் அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய கணவன், நம்மளுடைய மனைவி என்கின்ற அந்த பொதுநலத்தன்மை இருக்க வேண்டும். சுயநலத்தை அடியோடு அப்படியே அகற்றிவிட வேண்டும். ஈகோ க்ளோஸ் பண்ணிடணும்.
பிடிவாத குணம் விட்டொழிய வேணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள். அதே சமயம் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து எங்கே பார்க்குறார்? 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது, நல்ல தன்மை, லாபங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கொடுக்கும், சில சமயத்தில் நல்ல லாபத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் நல்ல தசாபுத்தி நடக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியாகவும் அதே சனி பகவான் செயல்படுவார் அல்லவா? அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா? அப்போ விரையாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன விரயத்தை ஏற்படுத்துவார்? தொழிலில் விரயத்தை ஏற்படுத்துவார், வேலையில் விரயத்தை ஏற்படுத்துவார். அப்போ நம்ம ஒரு கவனமாக இருக்கணுங்கிறத இந்த பாயிண்ட், இந்த இடத்துல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ என்ன கவனமாக இருக்கணும்? மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒரு குறை என்று சொல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு குறை இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை. யாராவது ஒன்று கோல் முட்டி விடுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க. சிம்ம ராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அப்போ இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் இதுவரை 7ஆம் இடத்திலிருந்து இப்போ 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்கும், எப்படி இருக்கும்? நார்மலாகவே பொதுவாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் ஆகாதவன், 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ தனக்கு 3ஆம் இடம், 6க்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன வளர்க்கும்? கடனை வளர்க்கும். கடன் விஷயத்துக்கு போகக்கூடாது. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அதே சமயத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஹெல்த்து அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு இதை காமிக்கும். ஹெல்த்து சரியான உடற்பயிற்சி அல்லது ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறதும் நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வம்பு வழக்குக்கு போகக்கூடாது. இந்த கடன், நோய், எதிர்ப்பு, பகை இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே சிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு மன வேதனையை தரக்கூடிய அம்சத்தை உருவாக்கிவிடும். ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஆனால் 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது அந்த 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? திடீர்னு வெளியில் போகக்கூடிய, தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய நிர்பந்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை. அப்போ எங்கே? தன்னுடைய டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே அல்லது வெளி மாநிலத்துக்கு போகிறது அல்லது அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். ஸோ இந்த அஷ்டமசனி காலத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சில இது என்னென்னா, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. உங்கள் மனசு, உங்கள் ஆள் மனது எது நெகட்டிவ் என்று சொல்லுகிறதோ அந்த விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறத கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து தனது 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சனி எங்கே பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் என்கின்ற தன்மைக்கு ஏற்ப 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 என்பது தொழில். அப்போது தொழிலை கெடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அர்த்தம்? தொழிலில் சில அலைச்சல் திருச்சல்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக கெடுக்கிறாருன்னா டோட்டலாக கெடுக்க போகிறதில்ல, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார். அப்போது தொழிலை அகலக்கால் வைக்காமல், அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மனதை மயக்கி விட்டு எதையாவது ஒன்று செஞ்சு கடைசியில் மாட்டிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா கடன் போகக்கூடாது, கடன் வளர்க்கும் அப்படிங்கிறது காமிக்குது. அப்போ என்ன செய்யணும்? இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணுறது தான் கரெக்டு. எடுத்த உடனே மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த கோச்சார் ரீதியாக. அதுவும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனும் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கும். தசாநாதன் நல்லா இருந்தான்னா பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை. ஏன்னா இது கோச்சார ரீதி தான், ஒரு 15 to 20% பலன் தான் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்ரலாக
10ஆம் இடத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்புக்கேற்ப வேலையில் சில அழுத்தம் பிரஷரை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. என்ன வேலையில் என்ன அவசரப்பட்டு கோவப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது. ஏன்னா எதையாவது ஒரு டெம்ப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்ல உழைப்பு போட வேண்டி இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலை என்கின்ற கோபத்தன்மை ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். ஆனால் என்ன, வேலையை மட்டும் அவசரப்பட்டு விடாமல் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகிறத புத்திசாலித்தனம் இந்த சிம்மராசி என்பது. ஏன்னா சிம்மராசி என்பதில் எடுத்த உடனே கோபம் வருமே, டெம்ப்ட் ஆகுமே. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. நிதானம், பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்பம், தனம், வாக்கு. அப்போ தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். பணம் வருமா? பணம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில், யூஸ் பண்ணுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா என்ன, எங்கேயாவது ஒன்று போட்டு பணம் இங்கே சிக்கிட்டு இருக்கு, அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. இதை ஞாபகத்தில் வச்சாலே போதும். குடும்ப விஷயம், குடும்பம் நன்றாக இருக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் குடும்பத்துக்குள் சில கருத்து வேறுபாடுகள் முளைக்கும். என்றைக்கோ பேசினா என்றைக்கோ நடந்த சில விஷயங்கள் இப்போ அதை அப்படியே பேசி அப்படி இப்படின்னு பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். உங்கள் குடும்ப விஷயத்துக்குள் 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை, உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிராமல் காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வேறு மாதிரியான ஒரு இதுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ ரகசியங்களை பேணி காக்க வேண்டும், குடும்ப ரகசியங்களை. வாக்கு ஸ்தானம். நீங்கள் பேசினாலே, நல்லதே பேசினாலும் சில வெள்ளகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அம்சங்கிறது இருக்குது. அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு பேச்சை கொடுக்க வேண்டாம், விலகி சென்று விடுங்கள். அதுதான் நல்லது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இனி 2.5 வருடம். அப்போது வாக்கு பிரயோகித்தலில் கவனம், எச்சரிக்கை. எதை வாக்கு கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுங்க, மற்றதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரி, அடுத்தது தனது 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய முன்னோர்கள், சொத்துக்கள், முன்னோர்களுடைய அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வில்லகங்கள் சார்ந்த விஷயங்கள், இதுக்குள்ளே போகாதீங்க. கோர்ட்டுக்கு படியேறினீங்கன்னா 2.5 வருஷம் படியேறிட்டே இருக்கணும், ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஸோ அதனால் தேவையில்லாத நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே இந்த சிம்மராசி என்பவர்கள் இப்போ இறங்க வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து சுகஸ்தானத்தை கெடுத்தது, தாயினுடைய உடல்நலம் கெடுத்தது, தாயோட ஒரு நல்ல ஒரு அந்நோன்யத்தில் இல்லை, தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. இப்போ அதெல்லாம் சரியாகும். வீடு வாங்குறதுல இருக்கக்கூடிய குறைகள், பழைய வீடு வாங்கியிருப்பீங்க, ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ புது வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த 2.5 வருஷத்தில் இருக்குது. பழைய வாகனத்தை ஓட்டி பார்த்துருப்பீங்க, இப்போது போதும் புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அப்போ இந்த 2.5 வருடங்களில் வீடு, இடம், நிலம் வாங்கக்கூடிய அத்தனை கொடுப்பினையும் இந்த காலகட்டம் சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி, அதாவது கண்டக சனியாக இருந்து கொண்டு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பொதுநலம் என்கின்ற தன்மை இல்லாமல் ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பொதுநலம் என்கின்ற தன்மை, ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபடலாம், கொஞ்சம் தேடுதல் என்கின்ற தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. சார், நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் 1. இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் கேதுவனுடைய தசை உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். அந்த கேது தசா 7 வருட காலங்கள். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் 20 வருடங்கள். ஸோ இப்போ 27 வருடங்கள். சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் ஒரு 6 வருடங்கள். அப்போ ஒரு 23 வருடங்கள்.
அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு 10, எத்தனாச்சு 33 வருடங்கள் சந்திரன். அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு 7, 40 வருடங்கள். அப்போது 40 வருடங்கள் இந்த அமைப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு வருவார். ராகு ஒரு 18 வருடங்கள். ஸோ 40 + 18 58 வருடங்கள். அப்போ ராகுக்கு அப்புறம் குரு வருவார். 58க்கு அப்புறம் ஒரு 16 வருடங்கள் குருவினுடைய ஆளுமை. அப்போது சனி எப்போ வருவார் உங்களுக்கு? 80 வயது தாண்டி தான் உங்களுக்கு சனி வரப்போகுது. அப்போது சனியால் பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லை. ஆனால் புத்திநாதன் செயல்படுவார். ஒவ்வொரு தசையிலும் புத்திநாதன் செயல்படுவார் அல்லவா? ஸோ அப்போ இம்பேக்ட் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்போது யாருக்கெல்லாம் சனி புத்தி, இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த சனி நல்லதாக இருந்தால் உங்களுக்கு நல்லதாக ஒரு பலன் கொடுப்பார். சனி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆட்சி பலம், மூலத்திரிகோண பலம், உச்ச பலத்தோட வலிமையை பெற்று ஒரு சுப கிரகங்களினுடைய பார்வையில் இருக்கும்போது நல்ல தன்மையை அவர் கொடுப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சனி பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 12ல் இருந்து கொண்டு, சப்போஸ் ஒரு 12 கடகத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன், 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன கொடுப்பார்? கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார். அப்போது கடன், நோய், எதிர்ப்பு, பகையை இந்த 2.5 வருஷம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய தன்மைங்கிறது இருக்குது. அப்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ சனி புத்தி எந்த தசையாக இருக்கட்டும், சனி புத்தி நடக்கும்போது அந்த சனி பகவான் எங்கள் கடகத்தில் இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்த்தாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சனி பகவான் செவ்வாயோடவும் ராகுவோடவும் இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதை கொடுக்காமல் விடமாட்டார். ஸோ அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பது அர்த்தம். அதே சனி பகவான் ஒரு நல்ல தன்மையில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு குருவோடவும் ஒரு சுக்கிரனோடவும் இணைந்திருந்து நல்ல தன்மையில் இருந்தார் அப்படின்னு வச்சுங்களேன், கடனால் ஆதாயம் உண்டு, கடன் மூலமாக அனுகூல ஆதாயம் உண்டு, வழக்கில் வெற்றி, அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய தன்மை, வேலைங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை. ஸோ இப்படி ப்ளஸ்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ சனி பகவானுடைய தன்மையை பொறுத்து அது மாறுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நல்ல ஒரு வழிபாடு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார், அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்காரா, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், ஸோ இந்த மாதிரி பலங்களோட வலிமையாக இருக்காரா, நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா, அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்திருக்காரா, அதாவது சனி பகவான், குரு, சுக்கிரன் இந்த மாதிரியான நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது இந்த சனி பகவான் ராகு, செவ்வாய் இந்த பாவ கிரகங்களோடு இணைந்து தசை நடத்துகிறாரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில், அதாவது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு குழந்தை பிறக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு
ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுபவர்கள், விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.